கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த சபையாருக்கும் கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாருக்கும் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வசனத்தில் அவர் எழுதி உணர்த்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:21 சொல்லுகிறார், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் நலமானதை பிடித்துக் கொண்டால் மட்டும் போதாது, நலமானதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று நாம் தியானிக்க போகிற செய்தி, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை செய்யுங்கள். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் குறுக்கிடுவது உண்டு. சில தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. மனிதர்கள் சில தீமைகளை நமக்கு விரோதமாய் செய்வது உண்டு. சில மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு தீமையான உதாரணங்களாக காணப்படுகின்றன. இந்த உலகத்தில் பேசப்படுகிற தேவனுடைய செய்திகள் கூட சிலவை ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வாதவைகளாக காணப்படுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். மனிதனுடைய வாழ்க்கை, தேவனுடைய செய்திகள், ஆராதனை முறைகள், விசுவாசத்துக்கு அடுத்த காரியங்கள் எவைகளானாலும் சரி, பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமல்லாமல் இருக்கின்ற எது ஒன்றையும் நீங்கள் பின்தொடராதிருங்கள். நலமானதா நலம் இல்லையா என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? நலமானதையும் நலமல்லாததையும் அறிந்து கொள்ள அளவுகோல் எது என்றால் கர்த்தருடைய வசனம்தான் அதற்கு அளவுகோலாய் காணப்படுகிறது. ஒரு மனிதன் பேசுகிற காரியம் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்ததாக இல்லை என்றால் நாம் அதை பின்பற்றவோ செய்யவோ தேவையில்லை. ஒரு ஆராதனை முறை கர்த்தருடைய வசனத்தின்படி உள்ளதாக இல்லை என்றால் அதை நாம் பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை. ஒரு சுபாவத்துக்கு அடுத்த காரியம் ஆண்டவருடைய வசனத்துக்கு அடுத்ததாய் இல்லாதிருக்கும் போது அதை நாம் பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை. சோதனை செய்கின்ற அந்த சோதனை குழாய் எது என்றால் கர்த்தருடைய வசனம்தான். கர்த்தருடைய வசனம்தான் அது புடமிடப்பட்டு தூய்மையாக காணப்படுகின்ற ஒன்று. அப்படி புடமிடப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, இது கர்த்தருடைய வசனத்தில் இருக்கின்றதா? துருபதேசங்களுக்கு மனிதன் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் என்றால் ஆண்டவருடைய வசனங்களை கொண்டு ஒரு மனிதன் தன்னை ஆராயும் போதுதான் அவன் துருபதேசங்களுக்கு கூட தப்பித்துக் கொள்ள முடிகிறது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கிற அனுபவம் விசுவாசிகளை விட்டு விலக வேண்டும். விசுவாசி ஒரு அன்னப்பறவையாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் கலப்பான காரியங்கள் கலந்து சொல்லப்பட்டாலும் ஒரு பாலையும் தண்ணீரையும் எப்படி ஒரு அன்னப்பறவை தனித்தனியாய் பிரித்தெடுக்கிறதோ அதுபோல ஒரு விசுவாசி தேவனுக்கு அடுத்ததல்லாத காரியங்களை வசனத்தை கொண்டு மிக தெளிவாக பகுத்து தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படியானால் நாம் நலமானதை சோதிக்க வேண்டும், அந்த நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறபடி நலமானதை நாம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய மனிதனாகிய எசேக்கியா என்கிறவரை குறித்து நீங்கள் கவனித்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக நலமானவைகளை செய்த வாழ்க்கையாயிருந்தது என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம்
அதனுடைய 3வது வசனத்தையும் ஏசாயா 38வது அதிகாரம் 3வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலும் நீங்கள் கவனித்தால் வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். இதே வசனம் ஏசாயாவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்மாலே கவனிக்க முடிகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் கவனித்து பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய நடக்கையை சீர்தூக்கி அறிகிறவர். ஆண்டவருடைய சமூகத்தில் யாரும் எதையும் பேசி அவரை ஏமாற்றிவிட முடியாது. இங்கே எசேக்கியா ஆண்டவரை பார்த்து மனதைரியத்தோடு பேசுகிறார். கர்த்தாவே, நான் உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தேன். அது மாத்திரமல்ல, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர், எல்லா மனுஷனையும் சீர்தூக்கி பார்க்கிறவர். எல்லாருடைய காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல. அப்படிப்பட்ட தெய்வம் எசேக்கியா சொன்ன காரியத்துக்கு மறுத்தரவு சொல்ல முடியவில்லை, அதை மறுக்க முடியவில்லை. நீ எனக்கு முன்பாக நலமானதை செய்யவில்லை என்று கர்த்தரால் சொல்ல முடியவில்லை. அவர் அதை ஆமோதித்தார். அப்படியானால் எசேக்கியாவினுடைய நடக்கை கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய செய்கை எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாய் நலமானதாய் காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அனைவரும் கர்த்தருக்கு பிரியமானதை, ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்ய நம்முடைய இருதயத்திலே தீர்மானம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் எதற்காக நடத்தப்படுகின்றன? நம்மை ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு விலக்கி ஆண்டவரோடு நெருங்கி சேருவதற்கு இன்னும் என்ன வழிகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? கையெல்லாம் உயராதா? உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நலமானதை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று, நலமானதை செய்ய வேண்டியதும் அவசியமான ஒன்று. வேதத்தில் சில நலமான காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்லி இந்த இரவு ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 73ஆம் சங்கீதம் 28வது வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆசாப் என்கிற சங்கீதக்காரன் இந்த வசனத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று சொல்லுகிறார். உலகத்திலே மனிதனுக்கு மிக மிக நலமான ஒரு காரியம் என்னவென்றால் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது. ஆங்கில வேதத்தில் it is good for me to draw near to God. தேவனிடத்தில் நெருங்கி வருவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். இந்த கடைசி நூற்றாண்டுகளிலே மனிதர்கள் தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே
இன்றைய வட்டாரங்கள் போகிறது. தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதற்கு ஏற்ற வாழ்க்கை அவர்களுடைய அனுபவங்களிலே காணப்படுகிறது இல்லை. தேவனோடு நெருங்குகிறது இல்லை. தேவனிடத்தில் பேசுகிறது இல்லை. தேவனுடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளுகிறது இல்லை. தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் இல்லை. தேவனுடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கும் மகிமையான காரியங்களை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகின்ற அனுபவங்கள் வாழ்க்கையை விட்டு குறைந்து போகின்றன. இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிடத்தில் அண்டி சேர வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். இந்த உலகத்தில் அவரை அண்டி சேருவதற்கு கிருபை உங்களுக்கு உண்டாகுவதாக. யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் நமக்கு ஒரு அழகான அழைப்பை கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பாருங்கள், யாக்கோபு மிக அழகாக வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேர்கிற அனுபவங்கள் உங்களுக்குள் வருவதாக. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நம்மிலே ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்று வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர், அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. பாருங்கள், ஆண்டவர் நம்மிலே யாருக்கும் தூரமானவர் அல்ல. நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி வேறு ஏது என்று தேவனுடைய மனிதனாகிய மோசே ஒரு பெரிய கேள்வியை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எழுப்பினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நம்மோடு அவர் சமீபமாய் அல்ல, அவர் நம்மோடு கூடவே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூடவே இருக்கிறவராக இருக்கிறார். அவரை தேட வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் சேர வேண்டியது நம்மில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அபியாசப்படுத்த வேண்டியதுமான ஒரு பயங்கரமான சூழ்நிலையாய் காணப்படுகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரி வேளை பரிசோதனை பண்ணி பாருங்கள். நான் தேவனிடத்தில் சேருகிற அனுபவம் உள்ள மனுஷனாய் மனுஷியாய் நான் வாழ்கிறேனா? ஆண்டவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? கர்த்தரோடு நான் நெருங்கி பேசி எத்தனை வருடங்கள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் ஆகிறது? ஆண்டவரிடத்திலே நான் ஜெபம் பண்ணுகிறதற்கு உட்கார்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை மாதங்கள் ஆகிறது? இன்றைக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு இருப்பதினால், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு இருப்பதினால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இன்றி கர்த்தர் எல்லாவற்றையும் தந்து நம்மை நடத்தி வருகிறதினால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரை மறந்து வாழ்கிற வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு ஒவ்வொருவரையும் பார்த்து உணர்த்துகிற வார்த்தை, நீ என்னிடத்தில் சேர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் இன்னும் சில பிரச்சனையில உங்களுக்கு விடுதலை கிடைக்கல? ஏன் சில போராட்டங்கள் இன்னும் மாறல? ஏன் இன்னும் சில சூழ்நிலைகளில் ஜெயத்தை உங்களால் பார்க்க முடியல? ஒரே ஒரு காரியம்தான், தேவனிடத்தில் சேர்கிறதுல உன் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதுனாலதான் கர்த்தர் இன்றைக்கும் உன் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் சேருகிறதுக்கு அவ்வளவு வெட்கம், அவ்வளவு பிஸி. ஆண்டவருக்கு தோத்திரம்.
இந்த கடைசி காலம் அப்படித்தான் இருக்கிறது. கேட்டால் சொல்லுவார்கள் 40 வருஷ விசுவாசி, 35 வருஷ விசுவாசி. என் அனுபவம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொண்டு குப்பையில போடையா. தேவ சமூகத்தில் சேர வேண்டிய இடத்துல தேவ சமூகத்தில் சேரு. அனுபவம் எல்லாம் இரண்டாவது. கர்த்தருடைய சமூகத்துக்கும் உனக்கும் இருக்க வேண்டிய தொடர்பு ஆழமாய் வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவி இன்றைக்கு உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். தேவ சமூகத்துக்கு உனக்கும் தொடர்பு இல்லாம என்ன இதிகாசம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வர வேண்டுமானால் அதுதான் வழி. ஒரு காலத்திலே கஷ்டப்பட்ட நேரத்தில் உன் ஜெப சூழ்நிலை எப்படி இருந்தது? சிந்தித்து பார். உன் வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்த்தப்பட என்ன பேக்ரவுண்ட் உனக்கு இருந்தது? இல்லையே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த காரணம் ஒரு காலத்தில் உனக்குள் இருந்த ஜெபம், ஒரு காலத்தில் உனக்குள் இருந்த அந்த உபவாசம், ஒரு காலம் உனக்குள் இருந்த அந்த துதி பாடல், ஒரு காலம் அந்த நாளில் உனக்கு இருந்த அந்த கண்ணீரின் ஜெபம், உனக்குள்ளே இருந்த தேவ சமூகத்தின் ஏக்கம், அதுதான் உன்னை இந்த அளவு உயர்த்துவதற்கு காரணமாயிற்று. ஆனால் இன்றைக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் போல வாழ்க்கையில் வந்தவுடனே கர்த்தரை விட்டு தூரம் போகிறீர்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிறீர்கள். கடமைக்காக ஒரு ஜெபம், கடமைக்காக ஒரு வேத வாசிப்பு, கடமைக்காக ஒரு காரியம், அது அல்ல. இன்றைக்கு அந்த கடமை கிறிஸ்தவ அனுபவத்தை விட்டு வெளியே வந்து உணர்வு பூர்வமான கிறிஸ்தவனாய் மாற இந்த ராத்திரி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு நெருங்கி சேர்வது. ஆசாப் சொல்றார், எனக்கோ தேவனை அண்டி சேர்ந்திருப்பதே நலம், அவரை பற்றி சேர்வதே எனக்கு நலம். இன்றைக்கும் இந்த ராத்திரி வேளை அன்பு சகோதரா சகோதரி, உன் பிரச்சனைகளுக்கு விடுதலை இருக்கிறது, உன் வாழ்க்கையின் காரியங்களுக்கு வழி இருக்கிறது. போக முடியாது என்று நினைக்கிறாயே, அந்த இடத்திற்கு போக்கு வழி இருக்கிறது. நீங்க முடியாது என்று நினைக்கிறாயே, அந்த பிரச்சனை நீங்குகிறதற்கு வழி இருக்கிறது. எனக்கு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வராது, நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் மாற்றம் வருகிறதற்கு வழிகள் இருக்கிறது. என்ன வழி? ஒரே வழி, ஆண்டவரை அண்டிக் கொண்டு பார். அவர் உனக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு நாம் எப்படி நெருங்க முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பக்தியோடு வாசிக்கும் பொழுது அந்த மனிதன் கர்த்தரோடு நெருங்குகிறவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க 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 அந்த மனிதனுடைய உள்ளம் தேவ சத்தத்தினாலே நிரம்புகிறது. இரண்டாவது, ஆண்டவரை குறித்து மனதிலும் சிந்தையிலும் தியானிப்பதினாலே கர்த்தரோடு நாம் நெருங்க முடிகிறது. சங்கீதம் 55 சங்கீதம் 17வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 55 அதனுடைய 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 104 சங்கீதம் 34வது வசனத்தை பாருங்கள். 104 அதனுடைய 34வது வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாருங்கள், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். 39 சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். 39 அதனுடைய 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம், அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஒரு புதிய ஆசீர்வாதமான ஒரு அனுபவத்தை பாருங்கள். நான் தியானிக்கையிலே என்னால் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தருடைய வசனங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அனல் கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இறங்கும் பொழுது அது அக்கினியை போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே பற்றி எரிகிறது. இயேசு வசனங்களை விளக்கி காட்டின பொழுது
அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தன என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருடைய வசனமாகிய அக்கினியை நாம் சிந்திக்க சிந்திக்க, தியானிக்க தியானிக்க, அது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே பற்றி எரியும். அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தாராம் தேவனுடைய மனிதர். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். வசனம் பேசும் பொழுது வசனங்கள் நம்மை தொடும், வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனங்கள் நம்மை தொடும். அதோடு அப்படி போய்விடக்கூடாது. மாறாக அந்த தொடுகிற வசனங்களை வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி எனக்கு நீர் செய்வீராக, இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பீராக, இந்த வசனத்தின்படி எனக்கு விடுதலை வருவதாக, இந்த வசனத்தின்படி எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த வசனத்தின்படி கர்த்தர் நீர் எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது கிரியைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிறவராக காணப்படுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவரிடத்தில் சேருகிற அடுத்த வழி நாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினாலே. வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்கள், ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்கிறார், அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் என்கிற ஒரு முக்கியமான பாலம் நம்மையும் தேவனையும் இணைக்கிறதா இருக்கிறது. துன்மார்க்கனுடைய பேச்சு என்ன? யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். பாருங்கள், துன்மார்க்கனுடைய பேச்சு என்ன? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன? இன்றைக்கும் அநேகருடைய உள்ளத்திலே இந்த விதைதான் விதைக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சில பிரசங்கங்கள் கூட ஜெபம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை என்று பேசுகிற பிரசங்கங்கள் இன்றைக்கு பெருகி வருகின்றன. அன்பானவர்களே, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் பிரயோஜனம் என்ன? இது துன்மார்க்கனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய கேள்வி. ஆனால் ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ணுவதினாலே தான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஜெபம்தான் ஒரு வாழ்க்கையை உயர்த்துகிறது. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தாழ்த்துப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதாகமத்தில் காணப்படுகிற ஒரு திரண்ட கருத்து என்ன தெரியுமா? வேதத்தில் காணப்படும் எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெயத்துக்கு பின்னாலேயும் நிற்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், அவர்கள் எல்லாருடைய ஜெபம்தான் அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாய் மாறினது. நல்லா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பேற்பட்ட தப்பிக்க முடியாத சூழ்நிலைகள் அவர்கள் வாழ்க்கைக்குள்ள வந்த போது கூட அவர்கள் யாரும் பயப்படாமல் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட காரணம் என்ன? அவர்களுக்கு தெரியும், இந்த சூழ்நிலையிலிருந்து மனிதன் என்னை தப்புவிக்க முடியுமோ முடியாதோ, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜெபம் பண்ணி காப்பாற்றப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணினதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்திருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆதியில் இருந்த ஜெபம் இப்பவும் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சங்கடமா இருக்கு பத்தியா? ஜெபத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கை வைத்துங்கன்னா அவ்வளவு பேரும் உயர்த்தினியே. ஜெபத்தினால விடுதலை பெற்றவங்க எல்லாம் கை உயர்த்துங்கன்னா எல்லாரும் உயர்த்தினீங்க. ஆனா இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க கை உயர்த்துங்கன்னா ஒரு 2 கையை தான் இத்தனை கூட்டத்திலையும் நான் பார்த்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சங்கடமா இருக்கா? ஒன்னு சொல்லட்டா, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உயர்த்திட்டு போவார்னு சொல்றதுக்கு பைபிள்ல வசனம் இல்லாம இல்லை. ஒரு 100 வசனத்தை எடுத்து உங்களுக்கு பேசிட்டு போறதுக்கு வசனம் இல்லாம இல்லை.
ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் வழி என்ன என்பதை கண்டுபிடித்து அதை பிடித்து கொள்வதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இந்த ராத்திரி வேளை பிரசங்கம் எதற்காக தெரியுமா? நீங்க இழந்து போன தெய்வீக அனுபவங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில திரும்ப நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன், சங்கடப்படாங்க, வருத்தப்படாதுங்க. எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலரை பார்த்தீங்கன்னா வீட்டிலையும் பைபிள் திறக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுமணுன்னு அதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாங்க, நல்லா தொடச்சி நீட்டாக பத்திரமா பைக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஆலயத்துக்கு வர்றது. அதுலேயும் சில லெஜெண்டுகள் இருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு வந்தாலும் பைபிளை என்ன செய்ய மாட்டான், திறக்க மாட்டான். அவ்வளோ பெரிய சூப்பர் சீனியர்லாம் இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சங்கடமாக தான் இருக்கும், சங்கடமாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். திறக்க மாட்டான். இனி அதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான குரூப் இருக்கு. பைபிளை ரெண்டா பிளந்து வச்சிருப்பான். அது எட்டைக்கு பார்த்தாலும் நீதிமொழியில தான் இருக்கும். வேற அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் என்ன செய்யாது, புரளாது. ஆனா இவன் சொல்லுவதை மட்டும் பார்க்கணும். நான் கர்த்தரை தேடி என்ன கண்டேன், நீ தேடினாதானே, நீ தேடினாதானே ஆசீர்வாதம். நீ தேடலையே. ஆண்டவரை தேடுறதுன்னா என்ன தெரியுமா? முதல்ல நிறைய பேருக்கு ஆண்டவரை தேடுறதுனாலே என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு நினைப்பு, ஒரு குளியலும் போட்டு ஒரு துணியும் உடுத்து அப்படியே ஒரு நடராஜா போட்டு வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா ஆண்டவரை தேடியாச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி அல்ல. ஆண்டவரை தேடுகிறதுனா என்ன? வசனத்திலிருந்தே உங்களுக்கு காட்டுகிறேன். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பாருங்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம், பிரைஸ் காட், அதனுடைய 3வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரை தேடுகிறதுனா என்ன நாங்க எழுதி இருக்கு, வாசிங்க பார்க்கலாம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. எப்படி ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட. அப்ப ஆண்டவரை தேடுகிறதுனா என்ன? ஜெபம் பண்ணுகிறது, விண்ணப்பத்தினால் கர்த்தருடைய சமூகத்தை அண்டி சேர்வது. ஒரு தாப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறது போலவும் ஒரு பிள்ளை தன் தாப்பனோடு பேசுகிறது போலவும் இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய உறவுதான் தேவனை தேடுகிறதற்கு அடையாளம். இந்த ராத்திரி வேளை இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை தேடுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க. ஆண்டவரை தேடுறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை. பைபிள் அதனாலதான் சொல்லியிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை பார்க்க வர்றவங்க இல்ல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நம்மை ஒரு விசை கூட சரிப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க பழகுங்கள். வாழ்க்கையிலே ஜெபம் என்கிற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது புத்துயிர் பெறட்டும் உங்கள் வாழ்க்கையிலே. அது முடமாய் போகாதபடி இந்த ராத்திரி வேளை பரிசுத்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகின்ற அடுத்த பக்கம் என்ன? தேவனை துதித்து புகழ்வதினால் நாம் அவரோடு நெருங்குகிறோம். உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? வேறே பெரிய ஜாதி எது? பாருங்கள், ஆண்டவரை நாம் தொழுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் நெருங்கி வருகிறார். நம்முடைய வாயினாலே கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற அனுபவம், நம்முடைய வாயினால் கர்த்தரை உயர்த்தி பாடுகின்ற அனுபவம், இவைகளெல்லாம் நமக்குள்ளே பெருக 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 கர்த்தர் நம்மிடத்திலே நெருங்கி வருகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் நெருங்க நெருங்க, நாம் அவரோடு நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. கர்த்தர் நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள் பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனோடு நெருங்க வேண்டிய நேரங்களை எல்லாம் ஆண்டவருடைய வேதத்திலே நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்களை கொண்டு தியானிக்க போகிறோம். ஆண்டவரோடு நாம் நெருங்கி எந்தெந்த சூழ்நிலைகளிலே வர வேண்டும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷனை தேடுகிற அந்த அனுபவங்கள் நம்மை விட்டு விலகி போவதாக. மனுஷனுடைய கையை எதிர்பார்க்கிற அனுபவங்கள் நம்மை விட்டு நீங்கி போவதாக. மனிதர்கள் நமக்காக அதை செய்வார்கள், இதை செய்வார்கள் என்று நமக்குள் காணப்படுகின்ற அந்த மனுஷ நம்பிக்கைகள் நம்மை விட்டு விலகுவதாக. நமக்குள்ளே கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அனுபவங்கள் இந்த ராத்திரி வேளை பெருக கர்த்தர் கிருபை தந்தருளுவாராக. எப்பொழுதெல்லாம் தேவனிடத்திலே நெருங்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்க கேட்போம். என் நியாயத்தை அவருக்கு முன்பாக. யோபு 23:3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாக. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளினால் என் வாயை நிரப்புவேன். பாருங்கள், பக்தனாகிய யோபு சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தையை இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் வேதனையின் நேரங்கள், வாழ்க்கையின் நஷ்டங்களின் நேரங்கள், வாழ்க்கையில் சில ஆசீர்வாத குறைவுகள் நம்மை நெருங்கும் போது, அல்லது சில நிர்பந்தமான சமயங்கள் நம்மை பற்றி கொள்ளும் பொழுது, இங்கே யோபு பக்தன் சொல்லது போல, நான் வேற யாரையும் சந்திக்க விரும்பவில்லை, நான் வேற யாரிடத்திலும் என் காரியத்தை அறிவிக்க விரும்பவில்லை, வேறு யாரும் என் பிரச்சனைகளை தீர்த்து தரும்படி நான் ஆசைப்படவில்லை, மாறாக நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு பக்தன் சொன்னது போல, உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையை அசைக்க நினைக்கும் போது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டியது அவசியம். நீங்கள் அவரை தேடும் பொழுது உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் தலைகீழாக மாற்றி விடுகிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். யோபு தன்னுடைய சூழ்நிலையில் கர்த்தரை தேடின போது அவருடைய காரியங்களை கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய செயல்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்க ஆரம்பித்தன. கர்த்தருடைய பலத்த செய்கைகள் அவருடைய குடும்பத்துக்குள் நடக்க ஆரம்பித்தன. இந்த ராத்திரி வேளையிலும் யோபுவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருடைய சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவர். வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கிறாயா, நஷ்டங்களை சந்திக்கிறாயா, இழப்புகளை சந்திக்கிறாயா, பலவிதமான கஷ்டங்களின் வழியாய் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறீர்களா? இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, நீங்கள் தேட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அது சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரம். அவரை தேடுகிற உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதனையின் நேரத்தில் ஜெப நேரத்தை கூட்டுங்க. மனிதர்கள் உங்களை பரியாசம் பண்ணுகிற நேரத்தில் ஜெப நேரத்தை கூட்டுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தோம், ஒரு காலத்தில் நன்மைகளை அனுபவித்தோம். இப்பொழுது ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை என்று உங்களுக்குள்ள கேள்விகள் வரலாம். சில இடங்களில் சில நஷ்டங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறது, நம்மை அவரோடு கூட திரும்ப சேர்ப்பதற்காக. ஆண்டவர் சில இடத்தில் சில கஷ்டங்களை நமக்கு அனுமதிக்கிறது, நாம் ஆவிக்குரிய அனுபவங்களில் மறுபடியும் வளர்ந்தேறுவதற்காக. வேதத்திலே வாசித்து பாருங்கள். எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொல்றார், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம். ஹல்லேலூயா. 23
2வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் நீ கேளேன் என்றாய் உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன்னுடைய வழக்கம் என்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சுகமாய் வாழ்ந்திருக்கும் காலத்திலே சொல்லுகிறார், ஆசீர்வாதங்கள் இருக்கும் காலத்திலே சொல்லுகிறார், உயர்வுகள் இருக்கும் காலத்திலே சொல்லுகிறார், சமாதானமான குடும்ப வாழ்க்கை இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல ஐஸ்வர்யங்களும் கனமும் நம்முடைய கையில் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடு, என் வார்த்தையை வாசி, என்னுடைய சமூகத்தில் காத்திரு, குடும்பமா என்னை தேடுங்கள் என்றெல்லாம் கர்த்தர் எவ்வளவுதான் ஆலோசனைகளை சொன்னாலும் எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வருத்தப்பட்டது போல நாமும் ஆண்டவருடைய சத்தத்தை கேளாமல் போவதே நம்முடைய வழக்கமாயிருக்கிறது. ஆனாலும் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் நம்மை பார்த்து மறுபடியும் பேசுகிறார், நீ என்னை தேட வேண்டிய காலத்தில் என்னை தேட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. துன்பத்தின் நாட்களிலே மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய முடியாது, உபத்திரவத்தின் நாட்களிலே மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் என்னை தேடினால் உன்னுடைய சகல இக்கட்டுகளிலும் இருந்து உன்னை விடுவிப்பதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறேன் என்று இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடினா உன் பிரச்சனைகள் மாறும், அவரை தேடினால் உன் குறைவுகள் நீங்கும், அவரை தேடினால் உன் மனக்கவலைகள் நீங்கும், அவரை தேடினால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தீர்வை அவர் உனக்கு கட்டளையிடுகிறதை உடைய கண்களால் காண முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. பக்தன் ஒருவர் அழகாய் ஒரு பாடல் பாடுகிறார், தேவனை தேடுகிற அத்தனை பேரும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று அழகாய் பாடுகிறார் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள். ஒரு வரி கைகளை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும்
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்துங்கள். சந்தோஷமாய் செலுத்துங்கள். அப்படியானால் நாம் கர்த்தரை எப்பொழுதெல்லாம் நெருங்கி சேர முடியும்? நம்முடைய வேதனைகளின் நேரங்களிலே ஆண்டவரை நாம் நெருங்கி சேர முடியும். சிலர் யோனாவை போல நெருக்கங்களுக்குள் அகப்படும் போதுதான் கர்த்தரை தேடுவார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடியால் சில நெருக்கங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நமக்கு ஒவ்வாததா இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கின்ற அந்த அனுபவங்களை எல்லாம் நம்மை விட்டு மாற்றி விட்டு தேவ சமூகத்தில் நெருங்கி, ஆண்டவரே இது என்னுடைய தப்பிதத்தினால் வந்ததுதான், என்னுடைய குறைவுகள் இதற்கு ஒரு காரணம், நான் ஜெபிக்காமல் வாழ்ந்தது ஒரு காரணம், உம்முடைய சமூகத்தை தேடாமல் வாழ்ந்தது ஒரு காரணம், ஏனோ தானோ என்று நடந்து கொண்டிருந்தது ஒரு காரணம் என்பதை எல்லாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவனோடு நெருங்கி பழகுவது உங்க வாழ்க்கையின் ஒரு காரியமாய் மாறும் என்றால் நிச்சயமாய் சொல்கிறேன், கொஞ்ச நாட்களுக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்கள் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவதற்கான வழிகளை திறந்து தருகிறதை உங்கள் கண்கள் காணும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். இரண்டாவது, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் நெருங்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அத்தருணத்தில் படிங்க. காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்கிறவைகளை யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றான். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கக்கூடிய அடுத்த சூழ்நிலை, நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தேகங்கள் நமக்கு வருவது உண்டு. சந்தேகங்கள் வாழ்க்கையை அசைக்கும் நேரத்தில் நாம் சந்தேகத்தால் குழப்பப்பட்டு அலையாதபடி தேவனுடைய மனிதனாகிய யோவான் தன் சந்தேகத்தை தீர்ப்பதற்கு தன்னுடைய சீடர்களை ஆண்டவரிடத்திலே அனுப்புகிறார், இயேசுவினிடத்தில் அனுப்புகிறார். வருகிறவர் நீர்தானா அல்ல வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவனுக்கு ஒரு பெரிய கேள்வியை ஆண்டவரை பார்த்து கேட்பதற்கு தன் சீடர்களை அனுப்புகிறார். அன்றைய பிள்ளைகளே, அநேக நேரம் யோவானை போல தெளிவான வெளிப்பாடுகள் நமக்கு இருந்தாலும், யோவானை போல தெளிவான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இருந்தாலும், யோவானுக்கு இருந்தது போல அடையாளங்கள் நமக்கு இருந்தாலும், சூழ்நிலைகள் சந்தேகங்களை நமக்குள்ளே எழுப்பி விடுகின்றன. இந்த யோவான் இந்த கேள்வியை கேட்பது நியாயம்தானா? வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 34 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால், யோவான் இப்படிப்பட்ட சந்தேகங்களை கேட்பதற்கு எழுப்புவதற்கு நியாயமே இல்லை. அப்படி ஒரு தெளிவான வெளிப்பாடு உள்ள மனுஷன் இந்த யோவான் ஸ்நாபகன். வாசிங்க பார்க்கலாம்.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யோவான் 1:31-34 வரை. நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். பாருங்கள், மிக தெளிவாய் யோவானுக்கு அடையாளம் இருந்தது. மேசியா யார், மேசியா எப்படி வருவார் என்பதை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த வெளிப்பாடில் அடங்கி இருக்கிற ஒரு ரகசியம்தான் ஆவியானவர் புறாவை போல் யார் மேல் வந்து இறங்கி அமர்கிறதை நீ காண்பாயோ அவர்தான் மேசியா என்பதை யோவானுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பு வந்தபோது, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தபோது அவனுக்குள் ஒரு சந்தேகம் வந்து விட்டது. ஆண்டவரிடத்திலே ஆள் அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா, இல்லை என்றால் வேறே ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா? வாழ்க்கையிலும் கூட அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கலாம், அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம், அநேக தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம், சொப்பனங்களின் வழியாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கலாம், பலவிதமான சூழ்நிலையிலே உங்களை பற்றி தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மையானவைகளை அனுபவிக்க வழிகளை ஆண்டவர் காட்டியிருக்கலாம். ஆனால் எங்கேயோ சில சூழ்நிலை சரியில்லாமல் போவதினால், எங்கேயோ நாம் நினைப்பதை விட எதிர்பாரான கதைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதினால் நாம் சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. யோவான் எப்படி தேவனுடைய சமூகத்துக்கு ஆள் அனுப்பி விசாரித்தானோ அதுபோல நீங்களும் நானும் சந்தேகங்கள் வருகிற இடத்துல கர்த்தருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய சந்தேகங்கள் தீர்ப்பதற்கு தெளிவான பதிலை பரலோக தேவன் நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரெபெக்காள் தன்னுடைய சந்தேக நேரத்தில் செய்த காரியம் என்ன? வாசிங்கள். ஆதியாகமம் 25:22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். ஜனங்கள் உன் கர்ப்பத்திலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி தரித்தவன் போலவும் வெளிப்பட்டான். சரி, அப்ப கவனிங்கள். ரெபெக்காள் என்கிற தம்பதியாரை குறித்து, ரெபெக்காள் என்கிற சகோதரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய பிரசவ காலங்கள் நெருங்குவதற்கு முன்னே அவளுக்கு ஒரு பெரிய வேதனை உண்டாகிறது. அந்த வேதனையின் நாட்களிலே அவள் தேவ சமூகத்தில் விசாரிக்க போகிறாள். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று அவளுக்குள் ஒரு பெரிய சந்தேகம். அன்பானவர்களே, பழைய நாட்களிலே இதுபோல் உள்ள சூழ்நிலைகளில் அகப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் தப்புவிப்பது என்பது மிக கடினமான காரியம்.
அநேகர் இந்த பிரசவ நேரங்களிலே மரித்து போகிறதையும் ஆண்டவருடைய வேதத்திலிருந்தே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அன்றைய காலம் இந்த காலத்தை போல மருத்துவங்களும் நவீன முறைகளும் இல்லாத காலம். அப்படிப்பட்ட காலத்திலே ரெபெக்காளுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஐயோ, பெரிய வேதனையாயிருக்கிறது, நான் பிழைப்பேனா என்பது எனக்கு தெரியவில்லை, என்ன சூழ்நிலை எனக்கு ஆகிறதோ எனக்கு தெரியவில்லை என்று அவள் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போகிறாள். அவளுடைய சந்தேகம் அங்கே தீரும்படி கர்த்தர் அவளுக்கு தேவையான பதிலை அங்கே கொடுத்து அனுப்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் வருகின்றன. சந்தேகங்கள், இனி எப்படித்தான் ஆகப் போகிறதோ, என் பிள்ளை எப்படித்தான் பிழைக்க போகிறதோ, இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, இதனுடைய வாழ்வு எப்படி ஆசீர்வாதமாய் மாறப்போகிறதோ, என்ன ஒன்றும் புரியவில்லையே என்று கலங்குகிறீர்களா? உங்கள் கலக்கத்தை எல்லாம் நீக்குகிறதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அது நான் பிரசங்கிக்கிற ஆண்டவருடைய சமூகம். அவரிடத்தில் நீங்க வந்தால் உங்கள் சந்தேகங்களை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கொண்டிருக்கிற சந்தேகங்களை தேவன் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். எல்லா விதத்திலேயும் உங்களோடு பேசுவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறவர். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்கள் வரும் பொழுது கர்த்தரை நெருங்கி சேர வேண்டும். மூன்றாவது, நாம் ஆண்டவரோடு நெருங்க வேண்டிய இடம் எங்கே? சங்கீதம் 22 சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாருங்கள், சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவரை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவர் கேட்டருளுகிறாராம். மூன்றாவது, தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்கின்ற இடம் எங்கே என்றால், உபத்திரவங்கள் நம்மை நெருக்கும் போது, பல நெருக்கடிகள் நம்மை நெருக்கும் போது, தேவனுடைய மனிதன் தாவீது சொல்றார் இல்லையா, சங்கீதம் 18:6 வாசித்து பாருங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே, வாசிங்க பார்க்கலாம், 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் வாழ்க்கையில வரும்போது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நெருங்கி சேர வேண்டும். அவர் யார்? நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நிறுத்துகிற தேவன். அவரால் நீக்க முடியாத ஒரு உபத்திரவம் இல்லை, அவரால் மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை இல்லை, அவராலே சரி செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலேயும் அன்பான தேவ பிள்ளையே, உன் உபத்திரவங்களை எல்லாம் மாற்றுகிறதற்கு ஒருவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு. அவரிடத்திலே வந்து பார், அவருடைய சமூகத்தை அண்டிப்பார், அவருடைய சமூகத்தில் நெருங்கிப்பார். உன் கஷ்டங்கள் விலகும்படி அவர் கை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதனாலே தான் பழைய பாடலிலே ஒரு பாடல் இப்படி உண்டு, என் கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே என்று ஒரு அருமையான பாடல். கரங்களை கொட்டி ஒரு வரி பாடலாமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜி மைனர் தாங்கப்பா, சீக்கிரம். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே, கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே, கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே, நேசர் முகம் காண நேசர்
சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சில உபத்திரவங்களின் நாட்களிலே நாம் கர்த்தரை நெருங்கி சேர்வது நமக்கு நலம். உபத்திரவத்தின் நடுவிலே ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். இனி கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுது நெருங்கி சேர முடியும்? வேதத்தில் சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்யும் பொழுது, அல்லது சில சந்தோஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே நன்றி தெரிவிக்கும்படியாய் அவரிடத்திலே நெருங்குகிறோம். வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துவதற்காக, நன்றி செலுத்துகிறதற்காக தேவ சமூகத்தில் தாவீது பிரவேசிக்கிறார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனத்தில் யோசபாத்தினுடைய ஜீவியத்தை பார்க்கிறோம். வாசியுங்கள். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே பெராக்கா என்னும் பெயர் வழங்கப்பட்டது. இன்னும் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்தால், அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக அன்னாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி தேவ சமூகத்தில் வருகிறார்கள். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. போதும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளிலே பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தரிடத்திலே நெருங்கி சேர்ந்தார்கள், தேவனிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், விடுதலையாக்கப்பட்டார்கள், அற்புதங்களை கண்டார்கள், தேவ மகிமையான காரியங்களை அவர்கள் ஜீவியத்துக்குள் அவர்கள் அடைந்தார்கள். இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் நலமானதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும், நலமானதை செய்ய வேண்டும். அதில் முதல் காரியம் என்ன? தேவனை அண்டி சேருவது நமக்கு நலமான காரியம். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை யார் யாரிடத்திலேயோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லி எந்தெந்த விதங்களிலேயோ விடுதலைகளை அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்தும் ஒரு காரியத்திலும் உங்களுக்கு விடுதலை இல்லையா? மனிதனிடத்தில் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கே பிரச்சனைகளாய் திரும்பிவிட்டனவா? இன்றைக்கு இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். தேவ சமூகத்தை தேடு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சேருவது நலம் என்று சொல்லுகிறார். இன்றைக்காகிலும் இந்த ராத்திரியில் இருந்தாகிலும் ஆண்டவருடைய சமூகத்தை சேர்வதற்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்படுவீர்கள் என்றால், தேவ சமூகத்தில் சேர்வதற்கு ஒருமனப்படுவீர்கள் என்றால், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் அற்புதங்களையும் சுகத்தையும் தாராளமாய் பெற்று இந்த பூலோகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு பரலோக தேவன் உங்களுக்கு கிருபை தருகிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லா தேவ பிள்ளைகளும் எழுந்து நிற்போம். ஆண்டவரை பார்த்து பேச போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் நெருங்கி சேராமல் வாழ்ந்தது உண்மைதான். இந்த நாளிலிருந்து உம்மோடு நெருங்கி சேர, இந்த நாளிலிருந்து உம்மை பற்றி சேர எனக்கு கிருபை தாரும் என்று எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் வாய் திறந்து ஜெபிக்க
ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகம் தான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய பிரசன்னம் தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் வாய்களை திறந்த தேவ சமூகத்தில் பேச துவங்குங்கள். சத்தம் உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நல்ல சத்தம் உயர்த்தி தேவ சமூகத்தை தேடுங்கள். தேவனை உம்மை தேடாமல் வாழ்ந்த குறைவுகளை மன்னியும் என்று சொல்லுங்கள். உம்முடைய சமூகத்துக்கு தூரமாய் வாழ்ந்த அனுபவங்களை கர்த்தர் என்னை விட்டு மாற்றுவீராக என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே நிரம்பி விடுதலையோடு தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் துதிப்போ. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறேன். உம்முடைய பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு உம்மை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். எனக்கு உம்மை தேடுவதுதான் நலம். உம்முடைய சமூகத்தை பற்றிக் கொள்வதுதான் நலம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு உலகத்துக்கு பின்னால என் கண்ணை நான் பதிக்காம, மனுஷனுக்கு மேல என் கண்ணை பதிக்காம, உங்க மேல என் கண்ணை பதிச்சு உமக்கு பின்னாலே நான் வர கர்த்தர் எனக்கு கிருபை தரணும்னு நல்ல கைகளை கொட்டி சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி எல்லா தேவ பிள்ளைகளும் துதியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.